அட்வான்ஸ் கொடுத்தேன். இன்னைக்கு 10,000 அந்த பொம்பளைக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். இன்னைக்கு 10,000 ஃபோன் பண்ணி கேட்டால் சரி கொடுங்க இல்லைன்ட்டாரு. இதுக்கு ஃபோன் நம்பர் கொடு. அப்போ தான் எனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. நான் தான் எடுத்து வச்சேன். அந்த தான் உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்தேன். இவர் என்ன பண்ணாரு, ஃபோன் பண்ணோன்னா அந்த சிம்மை கட்டி வச்சுட்டாரு. நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா சார், நீங்கள் போலீஸ்காராக இருந்தால் நம்ம செய்யலாமா, பூட்டை உடைக்கலாமா, அந்த மாதிரி நிறைய கொடுக்காண்டான்னு சொல்கிறேன்னு சொன்னீங்களா? அவர் அவ்வளோ சாமான் எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த சிம்மை கட்டி வச்சுட்டாரு. அப்போ எப்படி அப்புறம் கையில் வாங்குவோம். இப்போ திறந்தாங்க உள்ள வாங்க சார். 3 சூட்கேஸ் இருக்குது. 3 சூட்கேஸ் நான் தூக்கு போட்டுட்டேன். இல்லை சாமான் எல்லாம் இருக்குது. ஒரு சின்ன ரூம் கொடுத்து அதில் வேண்டாம் பொருளாம் போட்டுக்கிட்டேன். முன்னாடி வீட்டிலேருந்து எல்லா பொருளும் வச்சு அரிசி 5 கிலோ அரிசி வெள்ளிக்கிழமை காலையில் தள்ளிட்டுமா பேசிருக்கோம்ல. என்ன பொருள்? கட்லி, சோபா, கட்லி, சோபாவா? கட்லி, சோபா, ஏசி, 3 சூட்கேஸ். சூட்கேஸ் 2 போட்டு போட்டுருக்கேன். அந்த பக்கத்தில் ஏசி எல்லாம் கிடையாது. அவன் போய் ஏசியாரே அவன் கொண்டு உள்ள வச்சுருக்கான் திறந்து. ஏசி இருக்குங்களா? அவன் என்னைக்கே கொண்டு உள்ள வச்சுருக்கான். வேண்டாமா நான் ஒழிச்சு வச்சுட்டு அவர் அந்த ஒரு பொருள் கிடையாது எடுத்துருக்கான். அப்போ தொடர்ந்து 40 கூட பேப்பர் இருந்துதான். வேஸ்ட் பேப்பரும் செருப்போம். பேப்பர்லாம் கிடையாது சார். ஏகப்பட்ட பொருள் விட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கேன். நான் பையன் வந்து கொண்டு வந்து காமிச்சுக்கேன். நில்லுங்க, நான் இப்போ வரேன் சார். ஃபோட்டோ எடுத்து முதல்ல விடுதலைப்படுத்தாரு. அப்புறம் ஒன்றுனா திறந்து எடுத்துட்டாரு. நாங்கள் பக்கத்துல இருந்தே பார்க்கணும். சரி, நாளை கழிச்சு வாங்க. இப்ப நாளை கழிச்சு வாங்க. எனக்கு அடுத்த வேலை இருக்கு. நாளை கழிச்சு வாங்க.